ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 ஆகிய வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஒரு குடும்பம் அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய நாளை தொடங்கும் போது, அந்த நாளுக்குள்ள என்ன பலனோ அது அவங்களுக்கு தேவன் அந்த நாளிலே கொடுக்கிறார். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு தேவனுடைய சமூகத்திலே ஒரு குடும்பம் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு, கர்த்தருக்காக எந்த குடும்பம் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஏன்னா அவங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில் பக்கத்தில் சர்ச் இருந்தால் நீங்கள் டெய்லி போய் காத்திருக்கலாம். ஒருவேளை அண்ணே நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வேற ஊரில் இருக்கேன், பக்கத்தில் சர்ச் இல்லை அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. கழுகுகளை போல அந்த பலன் எப்போ நமக்கு கிடைக்கி? காத்திருக்கும் போது தான் கிடைக்கி. ஒருவேளை காலையிலே நான் சீக்கிரமாக ஃபேமிலியை ஃபுல்லாக கவனிக்க வேண்டியிருக்கு, 9 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் பகலில் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து காத்திருந்து வேதத்தை தியானித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி செலுத்தி தனி ஜெபம், குடும்ப ஜெபம், வீட்டில் எப்படி டைம் இருக்கோ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், அடுத்த தலைமுறை கூட ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய சந்ததி ஃபுல்லாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏன்னா சில குடும்பத்தில் இப்போ அந்த கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாற்றம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அது ஒரு வேதனையான காரியம்தான். நிறைய குடும்பத்தில் இப்போ தேவனை தேடுறதை விட செல்ஃபோன் எடுத்து பல உலக தகவல் தான் தேடுறாங்க. அதனால தான் சோர்ந்து போயிருந்தாங்க. அண்ணே நான் சோர்ந்தே போகக்கூடாது அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது தான் தேவ பலன்.